வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முள்பாதை கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தை, கிருஷ்ணன், ஆசாரி மாமா 3 பேரும் சமையல் அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் குளிப்பதற்காக கொல்லைப்புறம் வரப்போனவள் சமையல் அறையில் நடந்து கொண்டிருந்த உரையாடலை கேட்டு சட்டென்று நின்று விட்டேன். அவர்கள் என்னை பற்றித்தான் பேசிக் கொள்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்ட என் மனம் அதை முழுவதுமாக கேட்டுக்கொள் என்று ஆணையிட்டது. இருவரும் சம வயதில் இருப்பவர்கள். அவர்கள் வரும்போது உங்கள் அண்ணன் மகளை கர்ண மாமா வீட்டுக்கு அனுப்பி வைத்தால், தாழ்ந்த குரலில் ஆசாரி மாமா சொல்லிக் கொண்டிருந்தார். எப்படி சொல்ல முடியும்? விவரம் தெரிந்த பெண் ஏதாவது நினைத்து கொள்வாளோ என்னவோ. நீங்கள் சொல்வதும் சரிதான். இந்த விஷயம் நேற்று இரவே என் மனதில் தோன்றியது. அத்தையின் குரல் வருத்தத்துடன் ஒலித்தது. அம்மா, என்ன பேச்சு இது? அதட்டுவது போல் சொன்னான் கிருஷ்ணன். பிறகு எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கணீர் என்று அவன் குரல் ஒலித்தது. மாமா, மீனா எங்கேயும் போக மாட்டாள், இங்கேயேதான் இருப்பாள். அது மட்டுமே இல்லை, அவர்களுக்கு காஃபி டிஃபன் எல்லாம் அவள் கையாலேயே கொடுக்க சொல்வேன். பையன் ஸ்கூல் ஃபைனல் கூட பாஸ் செய்யவில்லை. சொத்து சுகம் எதுவும் இல்லை. இந்த நிலையில் அந்த பெண்தான் வேண்டும் என்று அவர்கள் மட்டும் எப்படி கேட்பார்கள்? ஆகட்டும், இதுவும் நல்லதற்காகத்தான். தகுதிக்கு மீறிய ஆசைகளை வளர்த்து கொண்டவர்களாக இருந்தால் என் தங்கையை கொடுக்கவே மாட்டேன். தன் தகுதியை வந்த வேலையை மறந்து போனவர்களை கண்டால் எனக்கு எரிச்சல். இதில் இருந்தே பையனுடைய உண்மை சொரூபமும் புரிந்துவிடும். உங்க விருப்பம், இதற்கு மேல் நான் என்ன சொல்ல முடியும் என்றார் ஆசாரி மாமா. உங்க விருப்பம் என்ற வார்த்தையை அவர் உச்சரித்த விதத்திலேயே அவர் முகம் சுருங்கிவிட்டதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எத்தனையோ நாட்களாக தேடிய பிறகு நம் சக்திக்கு ஏற்ற வரனாக வந்திருக்கு. அவர்கள் வரும் நேரத்தில் தானா அந்த பெண் எங்கே இருக்க வேண்டும்? எல்லாம் நம் தலையெழுத்து. அத்தையின் குரலில் குடிகொண்டிருந்த வேதனை, கவலை என் மனதை அம்பு போல் தாக்கின. சட்டென்று அறைக்கு திரும்பிவிட்டேன். அந்த அளவுக்கு கூட இங்கிதம் இல்லாதவள் இல்லையே. நான் அவர்களுடைய பேச்சை கேட்டது நல்லதாகிவிட்டது. கிருஷ்ணன் வெளிப்படையான பேச்சு என்னை கவர்ந்தது. அத்தையின் வேதனையும் எனக்கு புரிந்தது. குளிப்பதற்காக மாற்று உடைகளை கையில் எடுத்து கொண்டு போன நான் அந்த முயற்சியை கைவிட்டுவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு கட்டில் மீது படுத்து கொண்டேன். தன் தகுதியை வந்த வேலையை மறந்து போகிறவர்களை கண்டால் எனக்கு எரிச்சல். கிருஷ்ணன் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் எதிரொலித்து கொண்டிருந்தன. அவனுக்கு சில விஷயங்களில் திடமான அபிப்பிராயங்கள் இருந்தன. அவற்றை செயல்படுத்துவதிலும் தயக்கம் காட்ட மாட்டான். அம்மாவும் அப்படித்தான். ஆனால் அம்மாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. அம்மாவை போல் எதிராளியின் மீது தன் அபிப்பிராயத்தை திணிக்க மாட்டான். மற்றவர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தன் பார்வையில் அல்லாமல் அவர்களுடைய நல்லது கெட்டதை கருத்தில் கொண்டு யோசிப்பான். நாட்கள் செல்ல செல்ல கிருஷ்ணனிடம் புது புது விஷயங்கள் வெளிப்பட்டு கொண்டிருப்பது போல் தோன்றியது. என் கன்னி மனதில் என்னை அறியாமலேயே அவனை பற்றி இனிமையான கனவு ஒன்று உருவாகி கொண்டிருந்தது. அப்பாவுக்கு பிறகு என் மனதிற்கு பிடித்த ஆண்மகன் இவன்தான் என்ற பலமாக தோன்றியது. கிருஷ்ணன் ஆசாரி மாமாவுடன் அவருடைய வீட்டுக்கு போகும் முன் எதற்காகவோ அறைக்குள் வந்தான். என்றும் இல்லாத விதமாக பகல் வேளையில் நான் கட்டில் மீது படுத்திருப்பதை பார்த்து அவன் கண்களில் வியப்பு வெளிப்பட்டது. படுத்திருந்த என்னை பார்த்ததும் தயக்கத்துடன் பின்வாங்க போனான். பரவாயில்லை, வரலாம் என்றேன். கிருஷ்ணன் உள்ளே வந்து என் தலைமாட்டில் இருந்த அலமாரியில் இருந்த பர்ஸையும் கை குட்டையையும் எடுத்து ஜேபியில் வைத்து கொண்டே, படுத்திருக்கிறாயே, ஏன் என்றான். தலையை வலிக்கிறது, நெற்றி பொட்டை அழுத்தி கொண்டே சொன்னேன். எழுந்து குளித்துவிட்டு சூடாக காஃபி சாப்பிடு, தலைவலி போய்விடும் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டான். நான் கட்டிலை விட்டு எழுந்து கொள்ளவே இல்லை. சாப்பாடு கூட வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஒருவேளை சாப்பிடவில்லை என்றாலும் அதிகமாக யோசித்தாலும் என் முகம் வாடிப்போய் நோய்வாய்ப்பட்டவள் போல் மாறிவிடும் என்று எனக்கு தெரியும்.
மதியமாகிவிட்டது. அத்தை சமையல் அறையில் மாப்பிள்ளை வீட்டாருக்காக ரவா கேசரி பஜ்ஜி தயாரிப்பில் மும்முரமாக இருந்தாள். உதவி செய்வதற்காக மங்கம்மா வந்திருந்தாள். நான் ராஜிக்கு அலங்காரம் செய்வதில் மூழ்கிவிட்டேன். லூஸாக ஒற்றை பின்னலை போட்டுவிட்டு ஒரு பக்கமாக ரோஜாவை வைத்தேன். காதுக்கு என்னுடைய முத்து ஜிமிக்கியும் கழுத்தில் இரட்டை அன்ன பறவைகள் கொண்ட பதக்கத்துடன் முத்து மாலையையும் அணிவித்தேன். வலது கையில் முத்து வளையலும் இடது கையில் என்னுடைய ரிஸ்ட் வாட்சையும் அணிவித்தேன். வலது கையில் முத்து வளையலும் இடது கையில் என்னுடைய ரிஸ்ட் வாட்சையும் அணிவித்தேன். விலை உயர்ந்த சில்க் புடவையில் அதற்கு ஏற்ற பிளவுஸுடன் ராஜேஸ்வரி அப்சரசை போல காட்சி தந்தாள். வரப்போகிறவன் யாரோ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான். ராஜேஸ்வரி கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிறாள் என்பதோடு நிதானமான குணம் கொண்டவள். வரப்போகும் மனைவியிடம் ஆண்கள் எதிர்பார்க்கும் பண்பும் பணிவும் நிறைந்தவள். கிருஷ்ணன் போய் மாப்பிள்ளை வீட்டாரை அழைத்து கொண்டு வந்தான். அவன் கிளம்பி போகும்போது ராஜேஸ்வரி முகம் அலம்பி பொட்டையும் மையும் வைத்திருந்தாளே தவிர மற்ற அலங்காரம் எதுவும் தொடங்கி இருக்கவில்லை. என் கையால் ராஜேஸ்வரியை அலங்கரித்து முடித்த பிறகு அத்தையை மங்கம்மாவை அழைத்து வந்து காண்பித்தேன். ராஜேஸ்வரியை பார்த்த அத்தை திருப்தியுடன் தலையை அசைத்துவிட்டு உள்ளே போய்விட்டாள். மங்கம்மா இரு கைகளாலும் ராஜேஸ்வரியின் கன்னங்களை வழித்து விரல்களை முறித்து திருஷ்டியை கழித்தாள். என் கண்ணே பட்டிவிடும் போல இருக்கு, லக்ஷ்மி தேவியை போல இருக்கிறாள் என்றாள். கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்ததும் மாப்பிள்ளை வீட்டாரை ஹாலில் அமர செய்து தங்கையை பார்ப்பதற்காக அறைக்குள் வந்தான். அலங்காரம் முடிந்து விட்டதா ராஜே? பதில் சொல்வது போல் கட்டில் மீது அமர்ந்திருந்த ராஜேஸ்வரி எழுந்து நின்று கொண்டாள். ஒரு வினாடி கிருஷ்ணன் கண்கள் சுறுசுறுப்பாக ராஜேஸ்வரியை தலை முதல் கால் வரையில் பரிசீலித்தன. அந்த கண்களில் மகிழ்ச்சியும் வியப்பும் வெளிப்பட்டதை நான் கவனிக்காமல் இல்லை. ஆனால் உடனே நெற்றியை சுளித்தான். புருவங்கள் முடிச்சேர லேசான எரிச்சல் கலந்த குரலில், இந்த அலங்காரம் எல்லாம் என்ன? இப்படி செய்து கொள்ள சொல்லி யார் உனக்கு சொன்னது என்றான். ராஜேஸ்வரி இடி விழுந்தவள் போல பார்த்தாள். நான் திகைத்து போய்விட்டேன். அந்த ஜிமிக்கி வளையல் செயின் எல்லாவற்றையும் எடுத்துவிடு, புடவையும் மாற்றிக்கொள் என்றான். அவன் வாயில் இருந்து பாராட்டு மொழிகளை எதிர்பார்த்து கொண்டிருந்த எனக்கு திடீரென்று அவன் அப்படி எரிந்து விழுந்ததும் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அதற்குள் அத்தை அறைக்குள் வந்தாள். பின்னால் மங்கம்மாவும் வந்தாள். கிருஷ்ணன் விருட்டென்று திரும்பி அத்தையின் பக்கம் கோபமாக பார்த்தான். என்னம்மா இது? இந்த அலங்காரத்தை எல்லாம் நீங்க பார்த்தீங்களா? இந்த சின்ன விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லணுமா? அவளை எப்படி அலங்காரம் செய்யணும் என்று கூட உங்களுக்கு தெரியாதா? அத்தை வாய் அடைத்து போனவளாக நின்று விட்டாள். ஆனால் மங்கம்மா சும்மா இருக்கவில்லை. ஏண்டாப்பா, ராஜிக்கு என்ன வந்தது? சாட்சாத் லக்ஷ்மி தேவியை போல இருக்கிறாள் என்றாள். இருப்பாள், வரதட்சணை கொடுப்பதற்கு சக்தி இல்லை என்று சொல்லிக்கொண்டே பெண்ணை இத்தனை நகை நட்டுடன் மாப்பிள்ளை வீட்டாருக்கு காண்பித்தால் அது சரியாக இருக்குமா? அதோடு இவ்வளவு அலங்காரம் எதற்கு? இது அழகு போட்டியா என்ன? வீட்டில் பெண் எப்படி இருப்பாளோ அப்படியே காட்ட வேண்டுமே ஒழிய. ராஜி, யாருக்கோ மூளை இல்லை என்றால் உனக்கு எங்கே போச்சு என்று சொல்லிக்கொண்டே வேகமாக துணிமணிகள் வைத்திருந்த பெட்டியில் இருந்து ராஜிக்கு இருக்கும் ஒரே ஒரு நல்ல புடவையை எடுத்து வந்து கட்டில் மீது வீசினான். 5 நிமிடங்களில் தயாராகணும். அந்த நகைகளை எடுத்துவிடு. கைக்கு உன் சிவப்பு கண்ணாடி வளையல்களை போட்டுக்கொள். நான் மறுபடியும் இந்த அறைக்கு வரும்போது நீ ரெடியாக இருக்கணும் என்று ஆணையிட்டான். அம்மா வாங்க, இதற்குள் அவர்களுக்கு காஃபி டிஃபன் கொடுத்து விடுவோம் என்றான். அத்தையும் மங்கம்மாவும் கிருஷ்ணனின் பின்னாலேயே சென்று விட்டார்கள். நான் ராஜேஸ்வரியின் பக்கம் பார்த்தேன். ராஜி அழுகையை அடக்கிக் கொள்வது போல் கீழ் இதழை பற்களால் அழுத்தி மளமளவென்ற நகைகளை கழற்றி வைத்தாள். நான் கட்டிவிட்ட புடவையை சாட்டின் உள் பாவாடையை மாற்றிக்கொண்டு கட்டில் மீது கிருஷ்ணன் வீசிவிட்டு போன புடவையை அணிந்து கொண்டாள். கூந்தலில் சூடியிருந்த ரோஜா பூவை பிடுங்கி கட்டில் மீது போட்டாள். நேரம் இல்லாமல் போய்விட்டது. இல்லாவிட்டால் பின்னலை கூட அவிழ்த்து அருக்காணி பின்னலை போல் இறுக்கி பின்னி இருப்பாள். தோற்று போனார் போல் இருந்தது எனக்கு. இந்த அவமானம் ராஜேஸ்வரிக்கா இல்லை எனக்கா என்று தோன்றியது. சோர்வுடன் கட்டில் விளிம்பில் அமர்ந்து கொண்டு நகங்களை கடிக்கத் தொடங்கினேன். முன்னறையில் கிருஷ்ணன் மாப்பிள்ளை வீட்டாரை பலமாக உபசரித்து கொண்டிருந்தான். குடிக்க தண்ணி வேண்டுமா? இன்னும் கொஞ்சம் கேசரி சாப்பிடுங்கள். பஜ்ஜி கொண்டு வர சொல்லட்டுமா என்று பணிவு கலந்த குரலில் வற்புறுத்தி கொண்டிருந்தான்.
சற்று முன் கோபமாக பேசி வாய் அடைக்க செய்த குரலுக்கும் இந்த குரலுக்கும் கொஞ்சம் கூட ஒற்றுமையே இல்லை. கிருஷ்ணனை பற்றி தெரியாதவர்கள் முதலில் நான் நினைத்தது போலவே எவ்வளவு மென்மையான சுபாவம் கொண்டவன் என்று தவறாக நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. சொன்னது போலவே 5 நிமிடங்களில் கிருஷ்ணன் மறுபடியும் அறைக்கு வந்தான். ராஜி பயந்து கொண்டே அண்ணன் பக்கம் பார்த்தாள். இந்த முறை கிருஷ்ணனின் கண்களில் திருப்தி வெளிப்பட்டது. அருகில் வந்து ராஜேஸ்வரியின் முகத்தை லேசாக உயர்த்தி, இங்க பாரு, இந்த பக்கம் மை கொஞ்சம் அதிகமாகிவிட்டது என்ற கை குட்டையால் துடைத்தான். பவுடரை லேசாக தடவி மை கரை தெரியாமல் செய்தான். பிறகு சிரித்து கொண்டே தங்கையின் தலையில் லேசாக குட்டிவிட்டு, எதுக்கும் பயப்பட தேவையில்லை, இயல்பாக இரு. அவர்கள் உன்னை கடித்து விழுங்கவோ தூக்கி கொண்டு போகவோ வரவில்லை. அவர்கள் ஏதாவது கேட்டால் உனக்கு தெரிந்த விதமாக பதில் சொல்லு. தடுமாறினால் என்றால் உனக்கு திக்குவாய் இருக்கு என்று திரும்பி போய் விடுவார்கள். உனக்கு பயமாக இருந்தால் என்னையோ அம்மாவையோ பாரு, புரிந்ததா என்றான். ராஜேஸ்வரி சிவந்து போன முகத்துடன் தலை குனிந்தபடியே சரி என்பது போல் தலையசைத்தாள். கிருஷ்ணன் திடீரென்று என் பக்கம் திரும்பி, இதென்ன, தலையை கூட பின்னிக் கொள்ளாமல் இப்படி உட்கார்ந்திருக்கிறாயே என்று கேட்டான். எனக்கு தலைவலி இன்னும் போகவில்லை என்றேன் கோபத்துடன். கிருஷ்ணன் ராஜேஸ்வரியை உடன் அழைத்து கொண்டு போய்விட்டான். மாப்பிள்ளை வீட்டார் வருகிறார்கள் என்ற ஹாலுக்கும் கிருஷ்ணனின் அறைக்கும் நடுவில் மறைப்பு வேண்டும் என்பதற்காக யார் வீட்டில் இருந்தோ திரை சீலையை கொண்டு வந்து மாட்டிவிட்டார்கள். அது எந்த திரேதா யுகத்தை சேர்ந்ததோ ரொம்ப நைந்து போய் கிழியும் நிலையில் இருந்தது. வலது பக்கம் ஒரு இடத்தில் எலி வேறு கடித்து விட்டது. திரை சீலை முழுவதும் ஆழமான வண்ணத்தில் டிசைன் இருந்ததால் கூர்ந்து பார்த்தால் தவிர அங்கே கிழிசல் இருப்பது தெரியாது. ராஜேஸ்வரி போன பிறகு நான் திரை சீலை அருகில் சென்று அந்த ஓட்டை வழியாக பார்க்க தொடங்கினேன். திரைச்சீலை தரையோடு தரையாக புரளுவதால் தானோ என்னவோ என் பாதங்களோ அந்த பக்கம் இருப்பவர்களுக்கு தெரிந்து விடுமோ என்று பயப்பட வேண்டியது இல்லை. முன் அறையில் கட்டில் போட்டிருக்கும் இடத்தில் அதை எடுத்துவிட்டு 3 மர நாற்காலிகளை போட்டிருந்தார்கள். நாற்காலிகளுக்கு பக்கத்தில் சின்ன ஸ்டூல் இருந்தது. அதற்கு எதிரே அறையின் நடுவில் பாய் ஒன்று விரிக்கப்பட்டிருந்தது. அதன் மீது ராஜேஸ்வரியை தவிர வயதான பெண்மணியும் 3 குமரி பெண்களும் அமர்ந்திருந்தார்கள். முதல் நாற்காலியில் ராஜேஸ்வரிக்கு நேர் எதிரில் உட்கார்ந்து இருப்பவன்தான் மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும். சுமார் 25 வயது இருக்கக்கூடும். அவனுக்கு பக்கத்தில் அவனுடைய சாயலில் இருந்த பெரியவரும் 3வது நாற்காலியில் ஆசாரி மாமாவும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணன் ஒரு பக்கமாக சுவரில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தான். அவனிடம் ஒரு விதமான மிடுக்கும் பெரிய மனிதன் என்ற தோரணையும் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. பெண்கள் எல்லோரும் ராஜேஸ்வரியை ஏதோ பொருட்காட்சியில் வைக்கப்பட்ட பொம்மையைப் போல் தலை முதல் கால் வரை பார்த்து கொண்டிருந்தார்கள். நானும் மாப்பிள்ளையை கவனமாக கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். அவனை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் என்றால் மிருகக்காட்சி சாலையில் இருக்கும் வினோதமான பிராணியைப் போல இருந்தான். மாநிறத்திற்கும் சற்று குறைவுதான். புருவங்கள் அடர்த்தியாக புதர் போல் இருந்தன. மூக்கு பலமாக நீளமாக சற்று பெரிய அளவில் இருந்தது. பார்த்தது முதலில் மூக்குதான் கண்ணில் பட்டு கொண்டிருந்தது. கண்கள் சிறியதாக இருந்தன. சிகரெட் பழக்கம் இருக்கும் போலும். இதழ்கள் வெளியே கருப்பாகவும் உள்பக்கம் சிவப்பாகவும் இருந்தன. ஒரு பக்கமாக வகிடு எடுத்து வாசலைன் தடவி அழுத்தி வாரி இருப்பதால் தலைமுடி ஒரு பக்கம் உயர்ந்தும் இன்னொரு பக்கம் சாதாரணமாகவும் இருந்தது. கருப்பு நிறத்தில் டைட் பேண்ட்டும் கோடுகள் போட்ட புஷ்டிக்கும் அணிந்திருந்தான். ஷர்ட்டில் மேல் 2 பட்டன்களையும் போடாமல் விட்டிருந்தான். கால்களில் போட்டிருந்த ஷூக்கள் புதுசு போலும் எல்லோருக்கும் தென்படுவது போல் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்திருந்தான். அவன் உட்கார்ந்திருக்கும் விதமே எனக்கு பிடிக்கவில்லை. ஆண்களின் தனித்தன்மை அவர்கள் உட்காரும் விதத்தில் பேசும் முறையில் வெளிப்படும் என்பது என்னுடைய எண்ணம். மாப்பிள்ளையை பார்த்ததும் நெற்றியை சுளித்துவிட்டு சுட்டெரிப்பது போல் பார்வையை வீசிவிட்டு விருட்டென்று எழுந்து உள்ளே வராமல் அங்கேயே அமர்ந்திருந்த ராஜேஸ்வரியின் பொறுமையைக் கண்டு எனக்கு வியப்பாக இருந்தது. ராஜேஸ்வரியை சுற்றி அமர்ந்திருந்த பெண்கள் தங்கள் கேள்விகளால் அவளை கொலை செய்யாத குறையாக வறுத்து தள்ளி கொண்டிருந்தார்கள். சமைக்க தெரியுமா? வயதான பெண்மணி ஒருத்தி கேட்டாள். ராஜேஸ்வரி நிமிர்ந்து பார்க்காமலேயே வரும் என்பது போல தலையை அசைத்தாள். வாசற்படி அருகில் நின்றிருந்த மங்கம்மா பிடித்து கொண்டு விட்டாள்.
சமையல் பற்றிய கேட்குறீங்க? ராஜி முருங்கைக்காய் சாம்பார் செய்தாலும் கத்திரிக்காய் வதக்கல் செய்தாலும் அமிர்தமாக இருக்கும். சமையல் பெரிய விஷயமா என்ன? பெண்ணாக பிறந்த பிறகு சமையல் செய்துதானே ஆகணும். தையல் பின்னல் ஏதாவது? இந்த முறை கேள்வி கேட்பது தன்னுடைய பங்கு என்பது போல் சிவப்பு நிற புடவை அணிந்திருந்த இளம்பெண் கேட்டாள். ராஜேஸ்வரி பதில் சொல்லவில்லை. மறுபடியும் மங்கம்மா பதில் சொன்னாள். தையல் பற்றியா கேட்டீங்க? அவளுக்கு வராத தையலே இல்லை. பத்திரிகையில் பார்த்தால் உடனே போட்டு விடுவாள். ஊரில் இருக்கும் பெண் பிள்ளைகள் எல்லோரும் மதிய வேளையில் மூச்சு கூட விட முடியாதபடி அவளை சூழ்ந்து கொண்டு விடுவார்கள். தைத்தது ஏதாவது இருக்கா? பார்ப்பதற்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணுமே ஒழிய பெட்டி நிறைய இருக்கு. மங்கம்மா உள்ளே போய் அத்தையிடம் கேட்டு ராஜேஸ்வரி எம்ப்ராய்டரி செய்த தலையணை விரிப்பு, குரோஷா பின்னல் போட்ட விரிப்பை கொண்டு வந்தாள். அவர்கள் அவற்றை மேலும் கீழும் பரிசீலித்துவிட்டு பக்கத்தில் வைத்து விட்டார்கள். பாட தெரியுமா? எங்க அண்ணாவுக்கு பாட்டு என்றால் ரொம்ப பிடிக்கும். அவனுடைய சின்ன தங்கை போலும் கீச்ச குரலில் உற்சாகத்துடன் முன்னால் குனிந்தபடி கேட்டாள். மாப்பிள்ளையாக வந்தவன் குறுகுறுவென்று நகைத்தான். வராது என்பது போல் ராஜேஸ்வரி தலையை அசைத்தாள். மங்கம்மா உரிமையுடன் ராஜேஸ்வரியை கடிந்து கொண்டாள். பாடத் தெரியாமல் இருப்பதாவது? இப்போ வெட்கப்பட்டால் இனி எப்போ பாடப்போகிறாய்? நல்ல பாட்டு ஒன்றை பாடு என்று சொன்னவள் அவர்கள் பக்கம் திரும்பி, நன்றாக பாடுவாள். பாட்டு சொல்லிக் கொடுக்கவில்லையே தவிர சாட்சா சரஸ்வதிதான் என்றாள். சினிமா பாட்டு ஏதாவது பாட சொல்லுங்கள், நேயர் விருப்பம் போல் மாப்பிள்ளை சொன்னான். மங்கம்மா வற்புறுத்திய பிறகு அத்தையும் கிருஷ்ணனும் ஏதாவது பாட்டு பாடு என்று சொன்ன பிறகு அடிக்கடி ரேடியோவில் ஒலிக்கும் பாரதியாரின் பாட்டு ஒன்றை பாடினாள். பொறுத்து கொள்ள முடியாமல் நெற்றியில் கையால் அடித்து கொண்டேன். அடி பைத்தியக்காரி, எழுந்து உள்ளே வந்து விடாமல் இன்னும் அங்கே உட்கார்ந்து கொண்டு பாட்டு வேறு பாடுகிறாயா? உன் பாட்டை கேட்கும் தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்ன? என்னால் ஆவேசத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ராஜேஸ்வரியின் குரல் அலை அலையாக மதுரமாக காதில் தேன் வந்து பாய்வது போல் ஒலித்து கொண்டிருக்கையில் உலகத்தையே மறந்து அவளையே பார்த்து கொண்டிருக்க வேண்டியது போய் அந்த பட்டிக்காட்டு மாப்பிள்ளை தலையை உயர்த்தி மேற்கூரையை திரைச்சீலையை பரிசீலித்து கொண்டு தேமே என்று உட்கார்ந்திருந்தான். பாட்டு முடிந்து விட்டது. நீ ஏதாவது கேளு தம்பி என்றார் ஆசாரி மாமா. உச்சி குளிர்ந்து போன நிலையில் அந்த பட்டிக்காட்டு மாப்பிள்ளை கால்களை தரையில் அழுத்தமாக பதித்து நாற்காலியின் பின்னால் சாய்ந்து கொண்டு உடலை விரைப்பாக வைத்து கொண்டு, உன் பெயர் என்ன என்று கேட்டான். அதற்குள் ஆசாரி மாமா கிருஷ்ணனை அருகில் அழைத்து காதில் ஏதோ சொன்னார். கிருஷ்ணன் நான் இருந்த அறையை நோக்கி வருவதை பார்த்துவிட்டு ஒரே எட்டில் கட்டிலை நெருங்கி படுத்து கொண்டேன். தலைவலி தாங்க முடியாதவள் போல் விரல்களால் நெற்றியை அழுத்தி கொண்டிருந்தேன். உள்ளே வந்த கிருஷ்ணன் என் தலைமாட்டில் இருந்த அலமாரியில் இருந்து ரசிக்லால் பாக்குத்தூளை எடுத்து கொண்டு போய்விட்டான். நான் மறுபடியும் திரைச்சீலையின் அருகில் செல்லவில்லை. பெண் பார்க்கும் படலம் முடிந்து விட்டது போலும். பெண்ணை இனி உள்ளே அழைத்து போகலாம். ஆசாரி மாமாவின் குரல் ஒலித்தது. ராஜேஸ்வரியுடன் மற்ற பெண்களும் உள்ளே வந்திருக்க வேண்டும். மங்கம்மாவின் குரல் கணீர் என்று ஒலித்து கொண்டிருந்தது. இந்த செடி கொடியெல்லாம் எங்க ராஜி நட்டதுதான். அவளுக்கு வராத வேலை எதுவுமே இல்லை. சகலகலா வள்ளி. கிருஷ்ணன் சிரத்தையுடன் பராமரித்து வரும் செடி கொடிகளை ராஜேஸ்வரியின் கை வண்ணத்திற்கு எடுத்துக்காட்டாக மங்கம்மா அளந்து கொண்டிருந்தாள். அதை கேட்டபோது எனக்கு சிரிப்புதான் வந்தது. திருமணத்திற்கு முன் எல்லா வேலைகளையும் கற்று இருக்க வேண்டுமா? திருமணமான பிறகு தெரிந்து கொண்டால் போதாதா? இவர்களுடைய கேள்வி பதில்கள் எனக்கு வேடிக்கையாக வித்தியாசமாக இருந்தன. வந்தவர்கள் கிளம்புவதற்கு அறிகுறியாக விடை பெற்று கொண்டிருந்தார்கள். அவசர வேலை இருப்பதால் தன்னால் அவர்களை வழி அனுப்ப வர முடியாமல் போனதற்கு ஆசாரி மாமா மன்னிப்பு கேட்டு கொண்டார். பரவாயில்லை, அதான் பையன் வருகிறானே, மாப்பிள்ளையின் தந்தை சொன்னார். நாளை மறுநாள் கும்பகோணம் வரும்போது தங்களை சந்திக்கிறேன். அப்படியே ஆகட்டும், சம்மதம் தெரிவித்தார். பெண்டுகளும் விடை பெற்று கொண்டார்கள். யோசித்து பார்த்தேன். எனக்கும் இதே போல் சாரதியுடன் பெண் பார்க்கும் நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் அதற்கும் இதற்கும் கொஞ்சம் கூட ஒற்றுமையே இல்லை. அம்மா அன்று ரொம்ப சிரத்தை எடுத்துக்கொண்டு பதுமையைப் போல என்னை அலங்கரித்தாள். இங்கே கிருஷ்ணன் ராஜேஸ்வரியை எந்தவித ஒப்பனையும் இல்லாமல் வீட்டில் எப்படி இருப்பாளோ அதே போல் காண்பித்தான். சாரதிக்கு என்னை பிடித்து விட்டது உண்மைதான். ஆனால் யோசித்து பார்த்தால் இப்போ வேறு விதமாக தோன்றுகிறது. சாரதிக்கு பிடித்திருந்தது என்னையா
இல்லை அம்மா எனக்கு செய்திருந்த அலங்காரத்தையா? கண்களை மூடி யோசித்து கொண்டிருந்தவள் அறைக்குள் யாரோ வந்த சத்தம் கேட்டு கண்களை திறந்து பார்த்தேன். கிருஷ்ணன் உள்ளே வந்தான். ஒரு வினாடி எங்கள் இருவரின் கண்களும் சந்தித்துவிட்டு விடுபட்டன. நான் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டேன். காலையில் இருந்து சாப்பிடாததால் அந்த நிமிடம் எனக்கு உண்மையிலேயே சோர்வாக இருந்தது. அலமாரியில் இருந்து எதையோ எடுத்துக்கொண்டு கிளம்ப போன கிருஷ்ணன் கட்டில் அருகில் நின்று மீனா என்று அழைத்தான். நான் பதில் பேசவில்லை. தலைவலி இன்னும் குறையவில்லையா? இல்லை என்பது போல் தலையை அசைத்தேன். கிருஷ்ணன் திடீரென்று நான் கனவிலும் எதிர்பாராத விதமாக கையை நீட்டி என் நெற்றியின் மீது பதித்து ஜுரம் இருக்கா என்று கேட்டான். அவன் தொட்டதும் என் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. சட்டென்று கண்களை திறந்தேன். ஜுரம் இல்லை, வெறும் தலைவலியாகத்தான் இருக்கு. அவர்களை வழி அனுப்பிவிட்டு வரும்போது சாரிடான் வாங்கி வருகிறேன். அதை போட்டுக்கொண்டு சூடாக காஃபி சாப்பிட்டால் குறைந்துவிடும். கையை எடுத்துக்கொண்டே சொன்னான். ஏன், உன்னிடம்தான் பலவிதமான மருந்துகள் இருக்கே என்றேன் பழிப்பது போல். உன்னை போன்ற பிடிவாதக்காரர்களுக்கு அவை பயன்படாது என்றான் சிரித்து கொண்டே. ஒரு நிமிடம் அவனுடைய மலர்ந்த முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். அவனும் கண் இமைக்காமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நிமிடம் கழித்து தேறி கொண்டவன் போல், அனாவசியமாக பட்டினி கிடந்தால் பாரு முகம் எப்படி வாடிவிட்டது. அம்மாவிடம் சொல்லிவிட்டு போகிறேன், சீக்கிரமாக சமைத்து விடுவாள். சாப்பிட்டு விடு, தேவைப்பட்டால் மாத்திரையை இரவு படுக்கப் போகும் முன் போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு என்னிடமிருந்து வேறு எந்த பேச்சையும் கேட்க விரும்பாதவன் போல விருட்டென்று திரும்பி வெளியேறிவிட்டான். அவன் போன பிறகும் நான் ரொம்ப நேரம் அந்த வாசலையே பார்த்து கொண்டிருந்தேன். ஏனோ தெரியவில்லை, என் மனம் முழுவதும் இனிமையான சந்தோஷமான உணர்வு ஏதோ பரவியது. 2 நாட்கள் கழித்து ஆசாரி மாமா கும்பகோணத்தில் இருந்து திரும்பி வந்தார். அவர் வீட்டுக்கு போகாமல் நேராக இங்கே வந்திருப்பதை கையில் இருந்த மஞ்சள் நிற துணியையும் குடையும் பறை சாற்றி கொண்டிருந்தன. வாசலில் இருந்தே கமலாம்மா, கிருஷ்ணா என்ற உரத்த குரலில் அழைத்து கொண்டே வந்தார். வாங்க வாங்க, ஊரில் இருந்து இப்பொழுதுதான் வருகிறீர்களா என்று கேட்டுக்கொண்டே அத்தை வரவேற்றாள். ஆமாம், இன்னும் வீட்டுக்கு கூட போகவில்லை. உள்ளே வந்து கட்டிலின் மீது அமர்ந்து கொண்டே சொன்னார். போன வேலை என்ன ஆச்சு? காயா பழமா? நான் எடுத்த எந்த காரியமாவது சரியாக வரவில்லை என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? இல்லை, பார்த்திருக்கிறாயா? மூக்கு பொடியை திணித்து கொண்டே சொன்னார். அதை கேட்டதும் அத்தையின் முகம் பிரகாசமடைந்தது. அங்கேயே நின்று கொண்டிருந்த நான் அவர்களுடைய பேச்சை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன சொன்னார்கள்? மகிழ்ச்சியை வலுக்கட்டாயமாக அடக்கியபடி அத்தை அவசரமாக கேட்டாள். என்ன சொல்வார்கள்? பெண்ணை அவர்களுக்கு பிடித்து விட்டது. கட்டாயம் பிடிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதால் தான் நானும் அவர்களை அழைத்து வந்தேன். அப்போ இந்த இடம் முடிந்துவிட்டால் போல்தானா? முடிந்துவிட்டால் போல்தான். மற்ற விஷயங்களை பேசுவதற்கு கிருஷ்ணனை அழைத்து வருவதாக சொல்லி இருக்கிறேன். நீங்க எப்போ போக சொன்னால் அப்போ போக தயாராக இருக்கிறேன். நல்ல நாளாக நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நீங்க எப்போ சொல்றீங்களோ கிருஷ்ணன் உங்களுடன் கிளம்பி வருவான். கிருஷ்ணன் வீட்டில் இல்லையா? இல்லை, லைப்ரரியில் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு ராஜமையர் செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார். காலையிலேயே கிளம்பி போனான். வரும் நேரம்தான். அப்போ நான் கிளம்புகிறேன். ஆசாரி மாமா எழுந்து கொண்டார். இருங்க, காப்பி சாப்பிட்டு விட்டு போகலாம். அத்தை சமையல் அறைக்குள் விரைந்தாள். இந்த நேரத்தில் காப்பி எதற்கு? நான் இன்னும் குளித்து விட்டு சந்தியா வந்தனம் செய்யணும். இந்த நல்ல செய்தியை உடனே சொல்லணும் என்று முதல் பஸ்ஸிலேயே புறப்பட்டு வந்தேன். கடவுள் உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் தருவார். உங்களுடைய நல்ல மனதிற்கு எந்த குறையும் வராது. அத்தை சமையல் அறையில் இருந்தே பதில் சொன்னாள். பித்தளை டம்ளர் நிறைய புது டிகாஷனில் காஃபி கலந்து வெங்கல பானையில் கொதித்து கொண்டிருந்த உலை நீரில் சுட வைத்து கொண்டு வந்து தந்தாள். குளிக்காமல் எதையும் சாப்பிட மாட்டேன் என்று மறுத்து கொண்டிருந்த ஆசாரி மாமாவின் கொள்கை அந்த காஃபியை பார்த்ததும் வலுவிழந்து விட்டது. வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே டம்ளரை வாங்கி கொண்டார். ஒரு வாய் குடித்துவிட்டு தலையை அசைத்தார். காஃபி குடிக்கணும் என்றால் உங்க கையால் கலந்து காஃபி தான் குடிக்கணும். நானும் எத்தனையோ வீடுகளில் குடித்திருக்கிறேன். இந்த ருசி எங்கேயும் இருக்கவில்லை. உங்க கையில் ஏதோ மகிமை இருக்க வேண்டும் என்று வாயில் நிறைய பாராட்டினார். சூடாக இருந்த காஃபியை ஒவ்வொரு வாயாக அவர் பருகி கொண்டிருந்த போது அத்தை சீர்வரிசைகளை பற்றி விசாரித்தாள். அதேதோ ரொம்ப சாதாரண விஷயம் என்பது போல் அவர் சொல்லிக்கொண்டே போனார்.
பெரிதாக எதுவும் கேட்டுவிடவில்லை. நாத்தனார் 3 பேருக்கு பட்டுப்புடவை, மாமியாருக்கு அகலக்கரையிட்ட ஜரிகையுடன் கூடிய பட்டுப்புடவை, வெள்ளியில் குத்து விளக்கு, தட்டு, பஞ்ச பாத்திரம், உத்தரிணி, இவையெல்லாம் நமக்கு தெரிந்தவைதானே. பெண்ணிற்கு 10 பவுனாவது போடணும். மாப்பிள்ளை பிள்ளையாண்டான் தனக்கு கலர் டிவி வேண்டும் என்று வாய்விட்டு கேட்டுவிட்டான். இந்த காலத்தில் அது ஃபேஷனாகி விட்டது. நம்ம பெண்ணும் தானே அதை அனுபவிக்கப் போகிறாள். சொல்ல மறந்துவிட்டேன், உறவுக்காரங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கும்போது 4 செட் கூட எடுத்து தரணுமாம். பையனுக்கு 3 அத்தைகள் இருக்கிறார்கள், பெரிய ஹோதாவில் இருப்பவர்கள். அவர்களுக்கு மரியாதை செய்யவில்லை என்றால் நன்றாக இருக்காது. பையனுடைய அம்மா வழி தாத்தா பாட்டி இருக்கிறார்களாமே, அவர்களுக்கு மரியாதை செய்யணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தற்போது பெண்ணுக்கு அவர்களால் நகை எதுவும் போட முடியாதாம். வீட்டில் ஏதோ பொருளாதார பிரச்சனைகள். எதிர்காலத்தில் வசதியும் வாய்ப்பும் வந்தால் அப்போ செய்து போடுவாங்களாம். நகைகளுக்கு என்ன வந்தது என்றாள் அத்தை. பெண்ணை பிடித்துவிட்டது என்று சொன்னதும் பெட்ரோமாக்ஸ் விளக்கு போல் மலர்ந்த அத்தையின் முகம் சீர்வரிசைகளை பற்றி கேட்டதும் எண்ணெய் இல்லாத விளக்கு போல அணைந்து விட்டது. அங்கேயே நின்று கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எனக்கு ஆத்திரத்தில் உடல் பற்றி எரிவது போல் இருந்தது. அந்த குரங்கு மூஞ்சிக்கு இதெல்லாம் வேண்டுமா? அத்தை ஏதாவது நினைத்து கொள்ளப் போகிறாளே என்று பின் வாங்கினேனே ஒழிய, இல்லாவிட்டால் இது போதுமா, வேறு எதுவும் தேவையில்லையா என்று பழிப்பு காட்டியிருப்பேன். காஃபி டம்ளரை கீழே வைத்துவிட்டு பையையும் குடையையும் எடுத்துக்கொண்டு போய் வருகிறேன். கிருஷ்ணன் வந்த பிறகு நீங்களும் அவனுமாக பேசி முடிவு செய்து கொண்டு எனக்கு சொல்லி அனுப்புங்கள் என்றார். அவர் கிளம்பி போன பிறகு அத்தை யோசனையில் ஆழ்ந்து விட்டவள் போல் இறந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. சமையல் விஷயத்தை கூட மறந்து விட்டவள் போல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். பாக்கி சமையல் வேலையை ராஜேஸ்வரி செய்து முடித்தாள். மதியம் சாப்பிடும் வேளையில் கிருஷ்ணன் வந்தான். அத்தை அவனுக்கு சாப்பாடு பரிமாறிக்கொண்டே ஆசாரி மாமா சொன்னதையெல்லாம் ஒப்புவித்தாள். சீர்வரிசை பற்றி கேட்டதும் நான் எதிர்பார்த்தது போல் அவன் எரிந்து விழவில்லை. சிரித்து கொண்டே நிமிர்ந்து பார்த்தான். இது போதுமா, இன்னும் ஏதாவது வேண்டுமா? ஆமாம், வரதட்சணை வாங்கவில்லை என்ற நல்ல பெயரும் கிடைக்கும். சீர்வரிசை என்ற பெயரில் வேண்டியதெல்லாம் கிடைத்துவிடும். நல்ல உபயம்தான் என்றான். என்னவாப்பா, எனக்கு தெரிந்த வரையில் இதைவிட நல்ல வரன் கிடைக்கும் என்று தோன்றவில்லை. ஒருவேளை நல்ல வரன் வந்தாலும் அவர்கள் கேட்கும் சீர்வரிசை வரதட்சணையை நம்மால் கொடுக்க முடியாது. கடவுளின் அருளால் இந்த இடம் முடிந்து அவள் கழுத்தில் தாலி ஏறி விட்டாள். அத்தையின் குரல் நடுங்கியது. என்னம்மா சொல்கிறாய்? கல்யாணம் ஆகாமல் நம் வீட்டிலேயே இருந்துவிடப் போகிறாளா என்ன என்றான். அத்தை வேண்டிக் கொள்வது போல சொன்னாள். கிருஷ்ணா, இந்த வரன் விஷயத்தில் நீ எந்த ஆட்சேபனையும் சொல்லாதே. நாம் எப்படியும் 10,000 வரையில் வரதட்சணை கொடுப்பதற்கு தயாராகத்தானே இருந்தோம். அதை சீர்வரிசையாக கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டால் போச்சு. எதுக்காக அப்படி நினைத்து கொள்ளணும்? வேண்டுமென்றால் வரதட்சணை வாங்கிக் கொள்ள சொல்லு, எனக்கு ஆட்சேபனை இல்லை. எனக்கு தெரியும், காலை முதல் என் மனதில் இந்த கவலைதான். உன் பிடிவாதம் எனக்கு தெரியாததா? நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய் என்று எனக்கு முன்னாடியே தெரியும். அவள் தலையெழுத்து எப்படி இருக்கிறதோ, கல்யாண யோகம் அவள் ஜாதகத்தில் இருக்கிறதோ இல்லையோ. அத்தையின் குரலில் வேதனையும் இயலாமையும் கலந்திருந்தன. அம்மா, என்ன சொல்றீங்க? நான் அவளுக்கு ஆவேசமா ஏதோ சொல்ல வந்தவன் சட்டென்று நிறுத்தி கொண்டான். பிறகு நிதானமான குரலில், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ராஜையும் சம்மதம் சொன்னால் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நீங்க மட்டும் கண் கலங்காதீங்க என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடித்து எழுந்து போய்விட்டான். கிருஷ்ணன் சம்மதம் தெரிவித்ததும் பெரியதொரு சுமையை இறக்கி வைத்தது போல் அத்தையின் முகத்தில் நிம்மதி பரவியது. சந்தோஷத்தில் திக்கு முக்காடியவள் போல் பதற்றத்துடன் நடமாடிக் கொண்டிருந்தாள். எனக்கு சாம்பாருக்கு பதில் ரசம் பரிமாறினாள். ராஜைக்கு சாதம் போடுவதற்கு நெய்யை ஊற்றினாள். என்னவோ தெரியவில்லை, எனக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் எங்கள் அருகில் வைத்துவிட்டு எழுந்து போனாள். மதியம் ஆசாரி மாமா மறுபடியும் வந்தார். சீர்வரிசைகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அத்தை வற்புறுத்திய பிறகு கிருஷ்ணன் ஆசாரி மாமா சொன்ன பட்டியலுக்கு சம்மதம் தெரிவித்தான். ராஜேஸ்வரியின் திருமணம் ஏறத்தாழ முடிந்து விட்டார் போல்தான். அத்தையின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. கிருஷ்ணன் திருப்தியுடன் இருப்பது போல் தென்பட்டான். ஆனால் எனக்குத்தான் ஏனோ ராஜேஸ்வரியின் முகம் வாடிவிட்டார் போல தோன்றியது. திருமணம் நிச்சயம், அதை பற்றிய சந்தோஷம் அவள் முகத்தில் கொஞ்சம் கூட இருக்கவில்லை. அப்படியும் ஒரு தடவைக்கு 10 தடவை அவளை கூர்ந்து பார்த்தேன்.
இன்னும் சந்தேகம் எதுக்கு? அவளுக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கவில்லை. ஆனால் அவளுடைய அபிப்பிராயத்தை கேட்க இங்கே யார் இருக்கிறார்கள்? எனக்கு ராஜேஸ்வரியிடம் இரக்கம் ஏற்பட்டது. அத்தையின் மீதும் கிருஷ்ணன் மீதும் தாங்க முடியாத அளவுக்கு கோபமும் வந்தது. என்ன மனிதர்கள் இவர்கள்! ராஜேஸ்வரியின் சொந்த தாய், அத்தை, உயிருக்கு மேலாக தங்கையை போற்றுவது போல காட்டிக்கொள்ளும் சகோதரன் கிருஷ்ணன். பெண்ணின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும் திருமண விஷயத்தில் அவளுடைய அபிப்பிராயத்தை ஏன் கேட்கவில்லை? எப்போடாப்பா சுமையை இறக்கி வைப்போம் என்ற வாய்ப்புக்காக காத்திருக்கும் மனிதர்களைப் போல நடந்து கொள்வானேன்? என்னால் ஆவேசத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. எங்கே அநியாயம் நடந்தாலும் என்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. எதிர்த்து நின்று போராடுவதற்கு ராஜேஸ்வரிக்கு ஊக்கம் தருவேன். தன் விருப்பு வெறுப்புகளை வெளிப்படையாக சொல்லக்கூடிய தைரியத்தையும் துணிச்சலையும் அவளுக்கு புகட்டுவேன். வாய் பேச்சு வராத ஊமையைப் போல் இருக்கும் அப்பாவி ராஜிக்கு தேவையான ரோஷத்தை, பிடிவாதத்தை தூண்டி விடுவது என்னுடைய கடமை இல்லையா? நல்ல வேளை, இந்த சமயத்தில் நான் இங்கே இருப்பது நல்லதாகிவிட்டது. கட்டாய திருமணத்தில் இருந்து ராஜேஸ்வரியை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த ஊருக்கு வந்தேனோ என்னவோ. ராஜேஸ்வரியிடம் இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் எங்க இருவருக்கும் கொஞ்சம் தனிமை வேண்டும். அந்த தனிமை இந்த வீட்டில் கிடைக்க வாய்ப்பு குறைவு. எப்போதும் யாராவது கூடவே இருந்தார்கள். அப்படியும் ஓரிரு முறை முயற்சி செய்து தோல்வியுற்றேன். நேரமாக ஆக என் மனதில் கலவரம் அதிகரித்தது. மாலையாகிவிட்டது. இரவு சமையலையும் ராஜேஸ்வரி முடித்து விட்டாள். அத்தை அர்ச்சனை கூடையில் தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம் எல்லாம் வைத்துவிட்டு ராஜையிடம் தந்தாள். கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்துவிட்டு வா ராஜி என்றாள். ராஜேஸ்வரி அவசர அவசரமாக வேலைகளை முடித்துவிட்டு புடவையை மாற்றிக்கொண்டு கிளம்ப முற்பட்டாள். இரு ராஜை, நானும் வருகிறேன் என்று உடைகளை மாற்றிக்கொண்டு ராஜையுடன் கிளம்பினேன். வெளியில் நன்றாக இருட்டிவிட்டது. தெருவில் மீன் விளக்குகள் எரியத் தொடங்கின. ராஜேஸ்வரியும் நானும் மௌனமாக அவர்களின் யோசனையில் ஆழ்ந்தபடி கோவிலை அடைந்தோம். வேணுகோபால சுவாமி கோவில். கிருஷ்ணன் அறையில் ஜன்னல் வழியாக தென்படும் ஆலய கோபுரம் இதனுடையதுதான். கோவிலை சுற்றிலும் உயரமான மதில் சுவர் இருந்தது. அதில் சிவப்பும் வெளுப்புமாக பட்டையாக வர்ணம் தீட்டப்பட்டிருந்தது. உள்ளே இடது பக்கம் படிக்கட்டுடன் குளமும், வலது பக்கம் கல் மண்டபம், நடுவில் கருவறையும் இருந்தன. நானும் ராஜேஸ்வரியும் குளத்தில் கை கால்களை அலம்பிக் கொண்டு உள்ளே போனோம். மாலை வேளை தீபாராதனை நடந்து கொண்டிருந்தது. அர்ச்சகர் ராஜேஸ்வரி கொடுத்த கூடையை வாங்கி கொண்டு தேங்காயை உடைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்தார். ராஜேஸ்வரியும் நானும் கற்பூரத்தை சிரத்தையுடன் கண்ணில் ஊற்றி கொண்டோம். ராஜேஸ்வரி தட்டில் காசு போட்டுவிட்டு என்னையும் போட சொல்லி சில்லறையை கொடுத்தாள். சீக்கிரமேவ கல்யாண பிராப்தி ரஸ்து, தீர்க்க சுமங்கலி பவ, சுபத்ர பவ்த்ராயி விருத்திரஸ்து மந்திரங்களுடன் ஆசிர்வாதத்தையும் சேர்த்து சொல்லிவிட்டு குங்குமத்தையும் பூச்சரத்தையும் தந்தார் அர்ச்சகர். அவற்றை பெற்றுக்கொண்டு வெளியில் வந்தோம். கோவிலுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொள்ளணும் என்றாள் ராஜேஸ்வரி. அங்கே உட்காருவோமா என்றேன் மண்டபத்தை சுட்டி காட்டிக் கொண்டே. வா போகலாம் என்றாள். இருவரும் மண்டபத்தில் அமர்ந்து கொண்டோம். பௌர்ணமி கழிந்த 2வது நாள். நிலா வெளிச்சம் கோவில் பிரகாரத்தில் படர்ந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் பார்வையிட்டேன். உயரமாக இருந்த மதில் சுவர், நிலா வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருந்த குளத்து நீர், நிர்மலமாக இருந்த சூழ்நிலை. கோவில் என்றால் இப்படித்தான் நிர்மலமான, மனதிற்கு அமைதி தருவது போல் இருக்க வேண்டும். பட்டணத்து கோவில்களில் இது போன்ற அமைதி கிடைக்காது. நீளமான வரிசைகள், அர்ச்சகர்களின் கை நீட்டல்கள், கூட்டமாக இருப்பதால் நகை நட்டுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற பயம், நகருங்க நகருங்க என்ற அதட்டல்கள், கண் குளிர சுவாமியை பார்க்கும் வாய்ப்பே இருக்காது. ஏதோ சினிமாவுக்கோ பொருட்காட்சி சாலைக்கோ போவது போல் எப்போடாப்பா வெளியே வருவோம் என்று தோன்றும். ராஜி எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பதை பார்த்துவிட்டு, ஏதாவது பேசு ராஜி என்றேன். என்ன பேசட்டும், நீ ஏதாவது சொல்லு. ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. முந்தா நாள் உன்னை பெண் பார்க்க வந்தானே, அந்த மாப்பிள்ளையை உனக்கு பிடிச்சிருக்கா? திடீரென்று வந்த கேள்விக்கு வியப்படைந்தவள் போல் ராஜி தலையை திருப்பி என்னை பார்த்தாள். உண்மையை சொல்லு ராஜி, உன் அபிப்பிராயம் என்ன? அவனை சரியாக பார்த்தாயா? தலை குனிந்திருந்த ராஜி பார்த்தேன் என்பது போல தலையை அசைத்தாள். உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? ராஜி பதில் சொல்லவில்லை. கூடையில் இருந்த பூக்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள்.
உனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. என் யூகம் சரிதானா? உன்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று காலை முதல் தவித்து கொண்டிருக்கிறேன். சொல்லு ராஜி, உன் மனதில் இருப்பதை தயங்காமல் சொல்லிவிடு. தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய் நீ? ராஜியின் குரல் வித்தியாசமாக ஒலித்தது. நீ அப்படி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஒரு சிநேகிதியாக உன் மனதில் இருப்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உன் எண்ணம் என்னவென்று தெரிந்து கொள்ள தவியாய் தவிக்கிறேன். மேலும் கேள்வி கேட்காமல் பதில் சொல்லு ராஜி. என் அபிப்பிராயத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஏன் அப்படி கேட்கிறாய்? திருமணம் செய்து கொள்ளப் போகிறவள் நீ. கழுத்தில் தாலி ஏறியது முதல் வாழ்நாள் முழுவதும் அவனுடன் குடித்தனம் செய்ய போவது நீ. திருமணமான பிறகு வரும் கஷ்ட நஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியவளும் நீதான். உன் அபிப்பிராயத்திற்கு மதிப்பு இல்லை என்றால் வேறு யாருடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும்? ஆவேசமாக கேட்டேன். ராஜேஸ்வரியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. என் பேச்சு காதில் விழுந்தும் விழாதவள் போல் மௌனமாக இருந்தாள். உங்க அண்ணன் உன்னிடம் கேட்காமல் இந்த வரனை முடிவு செய்தது ரொம்ப அநியாயம். ராஜேஸ்வரி முறுவலுடன் என்னை பார்த்தாள். அண்ணனை கண்டால் உனக்கு அவ்வளவு கோபம் வருவானேன்? அண்ணா என்னிடம் கேட்கவில்லை என்று யார் சொன்னது? என்னை கேட்ட பிறகுதான் முடிவு செய்தான். கேட்டானா? எப்போ? பொய் என்பது போல் பார்த்தேன். மதியம் ஆசாரி மாமா வந்தபோது காஃபி தயாரித்து கொண்டிருந்தேன். காஃபி டம்ளரை எடுத்து போவதற்காக சமையல் அறைக்குள் வந்தான் இல்லையா? அப்போ கேட்டான். நீ என்ன சொன்னாய்? என்ன பதில் சொல்லப் போகிறேன்? என் நிலைமையில் இருக்கும் எந்த பெண்ணும் எந்த பதில் சொல்வாளோ அதைத்தான் சொன்னேன். எல்லா பெண்களையும் ஒன்றாக சேர்த்து பேசாதே. என்னை போன்ற பெண்ணாக இருந்தால் விருப்பம் இல்லை என்று வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக சொல்லி இருப்பாள். உன் நிலைமை வேறு அண்ணி. வீட்டுக்கு ஒரே பெண் நீ. பண வசதி இருப்பவள். நீ எது சொன்னாலும் செல்லுபடியாகும். சாதாரண குடும்பத்தில் 4 பேருடன் பிறந்தால் நிலைமை வேறு விதமாக இருக்கும். பிறந்து வளர்ந்த சூழ்நிலை குழந்தைகளின் சுபாவத்தை வழிவகுக்கும். என்னுடைய இடத்தில் நீ இருந்தால் குடும்பம் நலிந்து போய் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வந்தால் குறைந்தபட்சம் தன்னுடைய சுமையாவது இல்லாமல் போனால் நன்றாக இருக்கும் என்று அபிப்பிராயப்பட்டால் நீயும் இந்த பதிலைத்தான் சொல்லி இருப்பாயோ என்னவோ. சுமையா? இந்த வீட்டுக்கு நீ ஒரு சுமையா? யாராவது கேட்டால் சிரிப்பார்கள். பெற்றவர்களுக்கு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பு இல்லையா? இருக்கும். பெற்றோருக்கு மட்டுமே அந்த பொறுப்பு இருக்கும். அண்ணனுக்கு? அதிலும் மாற்றாம்தாய் வயிற்றில் பிறந்தவனுக்கு அந்த பொறுப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இனி கிளம்புவோமா? மேற்கொண்ட அந்த பேச்சை நீடிக்க விரும்பாதவள் போல் ராஜேஸ்வரி எழுந்து கொள்ள போனாள். நான் அவள் கையை பிடித்து வலு கட்டாயமாக மறுபடியும் உட்கார வைத்தேன். மாற்றாந்தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் என்கிறாயே, உங்க அண்ணன் தான் உன்னை உயிருக்கு மேலாக நினைக்கிறானே. இப்போ மட்டும் இல்லை என்று மறுத்தேனா? ஆனால் அவனுடைய நல்லத்தனத்தை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு சுமக்க முடியாத பாரத்தை அவன் தலை மீது வைப்பது நியாயம் இல்லையே. என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனோ ராஜேஸ்வரி தன் மனதில் இருப்பதை சொல்லாமல் பேச்சை மாற்றுகிறாள் என்று எனக்கு தோன்றியது. ராஜேஸ்வரி மீது கோபம் கொண்டவள் போல் வேண்டுமென்றே நிஷ்டூரமாக சொன்னேன். ஏதேதோ சொல்கிறாய், தவிர நான் கேட்டதை மட்டும் சொல்ல மாட்டேன் என்கிறாய். நீ ரொம்ப சாமர்த்தியம் மிகுந்தவள் என்று இப்போ எனக்கு புரிகிறது. என்ன இருந்தாலும் நான் வேற்று மனுஷிதானே. நீ சொன்னதும் உண்மைதான். 4 நாட்கள் இருந்துவிட்டு போவதற்காக வந்தவள்தான். என்னிடம் எதற்காக சொல்லணும்? சொன்னால் மட்டும் என்ன நடந்துவிடும்? உன் அபிப்பிராயம் கேட்டது என்னுடைய முட்டாள்தனம்தான். என்னை மன்னித்து விடு. ராஜேஸ்வரி சட்டென்று என் கையை பற்றி கொண்டாள். அன்பு ததும்பும் குரலில் சொன்னாள். அண்ணி, அப்படி சொல்லாதே. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீயும் நானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட முகூர்த்தம் எப்படிப்பட்டதோ எனக்கு தெரியாது. உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. நீ கிளம்பி போனால் எவ்வளவு சூன்யமாக இருக்குமோ உன்னால் யூகிக்கவும் முடியாது. நீ இங்கிருந்து போனதும் உன் சிநேகிதிகளுடன் பிஸியாகி எங்களை எல்லாம் மறந்து போய்விடுவாய். ராஜி, உன்னிடம் 1000 தடவை சொல்லி இருக்கிறேன், எனக்கு நெருக்கமான சிநேகிதிகள் யாரும் கிடையாது என்று. ராஜி என் பேச்சை காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. நாம் இருவரும் மறுபடியும் சந்தித்துக் கொள்வோமோ இல்லையோ தெரியாது. ஆனால் என் மனம் எப்போதும் உனக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு இனிமையான கனவு போல் வாழ்நாள் முழுவதும் என் நினைவுகளின் உன் ஞாபகம் தங்கி இருக்கும். நீ வேற்று மனுஷி இல்லவே இல்லை. ராஜேஸ்வரியின் கையை பலமாக அழுத்தினேன். ராஜி, என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்கிறாய்.
அப்படி இருக்கும்போது என்னிடம் உன் மனதில் இருப்பதை சொல்வதற்கு தயங்குவானேன்? ராஜேஸ்வரி தலையை குனிந்து கொண்டாள். தெரிந்து கொள்வதால் உனக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் இருந்துதான் ஆகணுமா? இருக்கணும் என்று எப்போதும் அண்ணன் சொல்லிக் கொண்டிருப்பான். உங்க அண்ணன் போன்ற முட்டாளும் கொடுமைக்காரனும் இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க மாட்டார்கள். எங்க அண்ணன் போன்ற நல்லவன், திறமை மிகுந்தவன் இந்த உலகில் யாருமே இருக்க மாட்டார்கள். ராஜையின் தலை பெருமையுடன் நிமிர்ந்து நிலா வெளிச்சத்தில் அவள் கண்களில் அண்ணனிடம் அவளுக்கு இருந்த பிரியத்தை, பாசத்தை என்னால் உணர முடிந்தது. ஆமாம், அதான் தங்கையின் மனதை புரிந்து கொள்ளாமல் குரங்கு போன்ற அந்த மாப்பிள்ளைக்கு தங்க பதுமை போன்ற உன்னை கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்கிறான். உங்க அண்ணன் முட்டாள் மட்டுமே இல்லை, குருடனும் கூட. குடித்தனம் நல்லபடியாக நடப்பதற்கு அழகை விட குணம்தான் முக்கியம் என்று அண்ணாவுக்கு தெரியும். இனி உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. உன் தலை எடுத்தபடி நடக்கட்டும். மிக்க நன்றி. தோற்று போனவள் போல் முகத்தை திருப்பிக் கொண்டேன். அவளுடன் மேற்கொண்ட வாதம் புரிவதில் பிரயோஜனம் இருக்காது என்று தோன்றியது. ராஜை என்னை சமாதானப்படுத்துவது போல் சொன்னாள். அண்ணி, கூட பிறந்தவர்கள் இருக்கும்போது நம் ஆசைகளுக்கும் சுகங்களுக்கும் முக்கியத்துவம் அளிப்பதை விட குடும்ப சேமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சுயநலம் கொண்ட நபர்கள் இருக்கும் எந்த குடும்பத்திலேயும் அமைதி இருக்காது. என்னமோன்னு நினைத்தேன். உங்க அண்ணன் உனக்கு வாழ்க்கையை பற்றி நிறையவே கற்றுக் கொடுத்துள்ளான். இன்னும் எத்தனை பாடங்களை கரைத்து புகட்டி இருக்கிறானோ சொல்லுங்கள் அருமை தங்கை அவர்களே. ராஜேஸ்வரி என்னுடைய கிண்டலை கேட்டு வருத்தப்படவில்லை. முறுவலுடன் சொன்னாள். எட்டாத கனிக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை அமைதியற்றதாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. கிடைத்ததை வைத்து கொண்டு திருப்தி அடைய கற்றுக்கொள்ளணும். நம்மால் முடிந்த வரையில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். மற்றவர்களுக்கு நம் வாழ்க்கை பயன் உள்ளதாக இருக்கணும். இதுதான் பால பாடம். வேண்டுமானால் நீயும் கற்றுக்கொள். எந்த பாடமும் எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த திருமணம் நடப்பதால் என்ன லாபம்? வீட்டில் என்னுடைய சுமை குறையும். அதுதான் அசல் விஷயம். நான் சந்தேகப்பட்டது உண்மையாகிவிட்டது. அவளுக்கு இந்த வரனை பிடிக்கவில்லை. இருந்தாலும் குடும்பத்தின் நன்மையை கருதி சம்மதித்திருக்கிறாள். ராஜேஸ்வரியின் முடிவில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவளை பயமுறுத்துவது போல் சொன்னேன். சுமை குறையும் என்று நீ நினைக்கிறாய். அது ரொம்ப தவறு. பொருளாதார நிலைமை சரியாக இல்லை என்றால் திருமணம் செய்து கொள்வதை நிறுத்திவிடு அல்லது தள்ளி போடு. திருமணத்திற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் தெரியுமா? அத்துடன் முடிந்து விட்டதா? திருமணமான பிறகு தீபாவளி, பொங்கல் என்று ஒவ்வொரு பண்டிகைக்கும் மாப்பிள்ளையை வீட்டுக்கு அழைக்கணும். சீர்வரிசை செய்யணும். புத்தாடைகள் வழங்கணும். அதற்கு பிறகு உனக்கு வளைகாப்பு, சீமந்தம், பிரசவம் என்று எவ்வளவு செலவுகள் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நடக்காது. திருமணமான பிறகு ஒற்றை ரூபாய் கூட எனக்காக செலவழிக்க விட மாட்டேன். ராஜேஸ்வரியின் குரல் ரோஷத்துடன் ஒலித்தது. மாட்டேன் என்று சொல்வதற்கு நீ யாரு? மாமியார் வீட்டில் கேட்பார்கள். உங்க அம்மாவும் ஒப்புக்கொள்வாள். தலையை அடகு வைத்தாவது உங்க அண்ணன் அவற்றை தீர்த்து வைப்பான். அதாவது உன் ஒருத்திக்காக ஆகும் செலவு இனி இரட்டிப்பு ஆகும் என்று அர்த்தம். என்னுடைய சொற்பொழிவு ராஜேஸ்வரியின் மீது லேசான பாதிப்பை ஏற்படுத்தியது போலும். யோசனையில் ஆழ்ந்து போனவளாய் முழங்காலில் முகத்தை பதித்து தொலைவில் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தாள். உன் இடத்தில் நான் இருந்தால், எங்க அண்ணன் மீது உண்மையான அன்பு எனக்கு இருந்தால், இப்படி சீர்வரிசை என்ற பெயரில் எங்க வீட்டாரை கொள்ளையடிக்க அனுமதிக்க மாட்டேன். மதியம் ஆசாரி மாமா வந்தபோது மாப்பிள்ளை வீட்டார் கொடுத்த பட்டியலை ஒப்புவித்தாரே, நீயும் கேட்டாயில்லையா? கேட்டேன் என்பது போல தலையை அசைத்தாள். இதில் இருந்தே அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று நீயே யோசித்து பாரு. தெரியும் அண்ணி, அதுதான் என் மனதில் உறுத்தலாக இருக்கு. உறுத்தலாக இருக்கு என்ற வாயை மூடிக்கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? கல்யாணமாகவில்லையே என்று இப்போ நீ ஒன்றும் ஏங்கவில்லையே. இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று சொல்ல தயங்குவானேன்? உண்மை சொல்ல முடியவில்லை என்றால் உன் சார்பில் நான் சொல்கிறேன். மகளுடைய கல்யாணம் சீக்கிரமாக முடிக்கணும் என்று தவிக்கும் அத்தையை கூட என்னால் பேசி சமாளிக்க முடியும் ராஜி. எது எப்படி போனாலும் நீ அந்த பட்டிக்காட்டு மாப்பிள்ளையை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது. அவரை விட நல்ல கணவன் உனக்கு கிடைப்பான் என்பது என் நம்பிக்கை. நீ சொன்னது உண்மைதான். நாம் இருவரும் சந்தித்து கொண்ட வேளை எப்படிப்பட்டதோ தெரியாது. ஆனால் இந்த உலகில் உன்னை விட நெருக்கமானவர்கள் எனக்கு வேறு யாருமே இல்லை. உன் பக்கத்தில் அந்த கருங்குரங்கை கணவனாக யூகிக்கவே என் மனம் ஒப்பவில்லை. ராஜேஸ்வரி இன்னும் யோசனையில் மூழ்கி இருந்தாள். என் போதனை பலித்திருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் மேலும் சொன்னேன். நீ இந்த கல்யாணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் உனக்கு விருப்பம் இல்லை என்றும் அத்தையிடம் சொல்லட்டுமா?
ராஜேஸ்வரி திடீரென்று இந்த உலகத்திற்கு வந்தவள் போல் தலையை குறுக்காக அசைத்தாள். வேண்டாம் வேண்டாம் என்றாள். வேண்டாமா? வியப்புடன் பார்த்தேன். 1 மணி நேரமாக நான் ஆற்றிய சொற்பொழிவு, வாக்குவாதம் எல்லாமே வியர்த்தம்தானா? சோர்வு என்னை ஆட்கொண்டது. வாடிப்போன முகத்துடன் வருத்தம் கலந்த குரலில் ராஜி சொன்னாள். உனக்கு தெரியாது அண்ணி. அண்ணாவுக்கு கொஞ்சம் வசதி இருந்தாலும் இந்த வரனுக்கு சம்மதம் சொல்லி இருக்க மாட்டான். அந்த விஷயம் எனக்கும் தெரியும். எனக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. என்ன மனுஷி இவள்? தன்னை பற்றி யோசிக்கவே மாட்டாளா? கடுமையான குரலில், சும்மா இரு ராஜை. உங்க அண்ணனிடம் உனக்கு இருக்கும் அன்பில் 1000ல் 1 பங்காவது உங்க அண்ணனுக்கு உன்மீது இருந்திருந்தால் இந்த வரனுக்கு சம்மதித்திருக்க மாட்டான். அண்ணாவாம் அண்ணா. முதலில் உங்க இருவரையும் பார்த்தபோது பாசமலர் சிவாஜியைப் போல் தங்கையிடம் எவ்வளவு அன்பு என்று வியந்தேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்றும் நினைத்தேன். இப்போ எனக்கு நன்றாய் புரிந்து விட்டது. அதெல்லாம் என்னை போன்றவர்களை ஏமாற்றுவதற்காக போடும் வேஷம். அண்ணி, உன் வெறுப்புகளை அவனால் உணர முடியவில்லையா? இல்லை, உணர்ந்து கொண்டாலும் மதிப்பு தர வேண்டியதில்லை என்ற எண்ணமா? உணர முடியவில்லை என்றால் அது ரொம்ப அநியாயம். உணர்ந்தும் மதிப்பு தரவில்லை என்றால் அதைவிட கொடுமை வேறு இல்லை. ராஜேஸ்வரி என் தோள்களை பற்றி வேண்டிக் கொள்வது போல் சொன்னாள். அண்ணி, தயவு செய்து அண்ணாவை பற்றி எதுவும் சொல்லாதே. அவனை பற்றி உனக்கு அதிகம் தெரியாது. அவன் எங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்கிறான் தெரிந்தால் நீ இப்படியெல்லாம் பேச மாட்டாய். பெரிதாக என்ன செய்து விட்டான்? வீட்டுக்கு மூத்தவன் என்ற பிறகு அது கூட செய்யாவிட்டால் எப்படி? அது ஒரு பெரிய விஷயமா என்ன? மூத்தவன் அப்பா போன அடுத்த நிமிடமே மாற்றாந்தாய்க்காகவும் அவளுக்கு பிறந்த குழந்தைகளுக்காகவும் 16 வயதிலேயே அவன் இந்த வீட்டுக்கு தலைவனாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டான். சின்னவனாக இருந்தாலும் அந்த 2 நாட்களில் அம்மாவுக்கு பக்கபலமாக இருந்தான். அப்பா போனதும் அண்ணாவின் தாய் மாமன் வந்து சொத்தை பிரித்து தர சொல்லியும் பையனை தங்களுடன் அழைத்து போய் படிப்பு சொல்லித் தருவோம் என்றும் ரகளை செய்தார். அம்மாவால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அழுது கொண்டிருந்தாள். அந்த நாள் இன்னும் என் மனதில் பசுமையாக நினைவில் இருக்கு. வீட்டில் ஒரே ரகளை. அக்கம் பக்கத்தார் வந்து சமாதானப்படுத்த முயன்றார்கள். குழந்தைகள் எல்லோரும் அரண்டு போய் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தோம். அண்ணன் அப்பொழுதுதான் கர்ணம் மாமா வீட்டில் இருந்து திரும்பி வந்தான். அழுகையும் கவலையுமாக வாசற்படியில் உட்கார்ந்திருந்த அம்மாவை பார்த்து, அம்மா, எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? மாமாவுடன் நான் போய் விடுவேன் என்று நினைத்தீர்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. என் தம்பி தங்கைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் வரையில் எங்கள் உங்களிடமிருந்து என்னை அந்த கடவுளே வந்தால் கூட அழைத்து போக முடியாது என்றான். அம்மா அவன் கையை பற்றி அருகில் இழுத்து மார்போடு அணைத்து கொண்டாள். பைத்தியம் பிடித்தவள் போல் அவன் உச்சியில் பல முறை முத்தம் பதித்தாள். சொன்னது போலவே அண்ணன் தாய் மாமாவுடன் போகவில்லை. எங்க அம்மாவை தம்பி தங்கைகளை விட்டுவிட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் என்று கச்சிதமாக சொல்லிவிட்டான். என்றும் இல்லாவிதமாக ராஜேஸ்வரி ஆவேசமாக பேசியதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பேச்சு ஒரு விஷயத்தில் இருந்து மற்றொரு விஷயத்திற்கு தாவி விட்டது. கிருஷ்ணனை பற்றி ராஜேஸ்வரி சொல்லிக் கொண்டிருந்த விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்ததால் ஆர்வத்துடன் கேட்க தொடங்கினேன். மடை திறந்த வெள்ளம் போல் ராஜேஸ்வரி சொல்லிக்கொண்டே போனாள். ஹைஸ்கூலில் படிக்கும்போது விளையாட்டு மற்றும் படிப்பு இரண்டிலும் அண்ணன் முதலாவதாக இருந்தான். சிறு வயது முதல் அவனுக்கு செடி கொடிகளிடம் ஆர்வம் அதிகம். பட்ட படிப்பு படித்துவிட்டு எம்எஸ்சி முடித்துவிட்டு ரிசர்ச் செய்ய போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் என்ன பிரயோஜனம்? அவன் +2 முடிப்பதற்குள் வீட்டின் நிலைமை ரொம்ப மோசமாகிவிட்டது. அம்மாவால் சமாளிக்க முடியவில்லை. +2வில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தான். பிஎஸ்சியில் சேருவதற்கு ஸ்காலர்ஷிப் கூட கிடைத்தது. கோடை விடுமுறையில் வீட்டுக்கு வந்தவன் வீட்டின் நிலைமையை உணர்ந்து கொண்டு கல்லூரியில் சேரப்போவதில்லை என்று மறுத்துவிட்டான். அம்மாவும் கர்ணம் மாமாவும் எத்தனையோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அவன் கேட்கவில்லை. நான் வெளியூருக்கு படிக்க போனால் அம்மாவால் சமாளிக்க முடியாது. உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப தளர்ந்து போய்விட்டாள். ஏற்கனவே தந்தை இல்லாதவர்களாக இருக்கிறோம். தாயையும் இழக்க விரும்பவில்லை. பிடிவாதமாக மறுத்துவிட்டான். அண்ணாவுக்கு ஒயிட் காலர் ஜாப் என்றால் என்றுமே மதிப்பு கிடையாது. சிறு வயது முதல் சுதந்திரமாக செயல்படுவதுதான் அவன் வழக்கம். கர்ணம் மாமா சொன்ன அறிவுரையின்படி நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கொண்டான். அந்த நிலம் ரங்கசாமி என்பவருக்கு சொந்தம்.
அந்த ஆளும் இந்த ஊரை சேர்ந்தவர்தான். கல்யாணம் செய்து கொண்டு வீட்டோடு மாப்பிள்ளையாக போய்விட்டார். அவர் எதிர்பார்த்தது போல் மாமியார் வீட்டில் இருந்து சொத்து அதிகமாக கிடைக்கவில்லை. இங்கே இருந்த வீட்டையும் மற்ற நிலத்தையும் விற்றுவிட்டார். அண்ணன் 10 வருடங்களுக்கு சேர்ந்தாற்போல் குத்தகைக்கு எடுத்து கொண்டு விட்டதால் அந்த நிலத்தை விற்க முடியவில்லை. அப்படியும் சில சமயம் பணம் தேவையாக இருக்கும்போது நிலத்தை வாங்குவதற்காக நல்ல பார்ட்டி வந்திருக்கு, விற்றுவிடப் போகிறேன் என்று கடிதம் எழுதுவார். அந்த கடிதம் வந்தால் போதும், அம்மா சாப்பிட மாட்டாள், தூங்கவும் மாட்டாள். அண்ணன் தலையை அடகு வைத்தாவது பணத்தை ஏற்பாடு செய்து குத்தகை பணத்தை முன்னாடியே அனுப்பி வைப்பான். அதனுடைய மொத்த விலை எவ்வளவு இருக்கும்? 4-5 ஏக்கர் நிலம். ஏக்கருக்கு 20,000 வைத்து கொண்டால் 1,00,000 இருக்கும். அதற்கு மேலேயும் இருக்கும். சமீபத்தில் கூட ஒரு கடிதம் வந்தது. நீ வந்த பிறகு. நான் வந்த பிறகா? என்னைக்கு என்றேன். ராஜேஸ்வரி ஒரு வினாடி யோசித்துவிட்டு, நாம் கர்ணம் மாமா வீட்டு வளைகாப்புக்கு போய்விட்டு வந்தோமே அன்றைக்கு என்றாள். எனக்கு நினைவு வந்துவிட்டது. அத்தை ராஜேஸ்வரிக்கு எனக்கு திருஷ்டி கழிக்கும் போது துக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டது. சாப்பிடும்போது கிருஷ்ணன், கவலைப்படாதேம்மா, நான் தான் இருக்கேனே என்ற தைரியம் சொன்னது. விஷயம் என்னவாக இருக்கும் என்று நான் யோசித்தது எல்லாம் வரிசையாக நினைவுக்கு வந்தன. பணம் அனுப்பிவிட்டானா என்றேன். அனுப்பிவிட்டான் என்பது போல தலையை அசைத்தாள். எத்தனை நாட்களுக்கு இப்படி நடக்கும்? அதைவிட எங்கே இருந்தாவது கடன் வாங்கி அந்த நிலத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வது நல்லது இல்லையா? அண்ணாவின் எண்ணமும் அதுதான். ஆனால் 1,00,000 ரூபாய் எங்கே இருந்து கிடைக்கும்? அவ்வளவு பெரிய ரொக்கத்தை எங்களுக்கு யார் தருவார்கள்? அப்படியே கொடுத்தாலும் எப்படி தீர்க்க முடியும்? அதோடு நான் ஒருத்தி கல்யாண வயதை எட்டிவிட்டேன். எனக்கு கல்யாண வயது வந்துவிட்ட விஷயம் எனக்கும் அம்மாவுக்கும் அவ்வளவாக நினைவு இல்லாவிட்டாலும் ஊர் மக்கள் சதா சர்வ காலமும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த 2 பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காகத்தான் அண்ணா சுந்தரி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தான். சுந்தரியா? அது யாரு? சுந்தரிக்கு ஏறத்தாழ நம் வயதுதான் இருக்கும். இங்கிருந்து 4-5 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கருக்காவூர் என்ற ஊர் இருக்கு. அந்த ஊரில் பெரிய நில சுவான்தார் புருஷோத்தமன். சுற்று வட்டாரத்தில் நிறைய செல்வாக்கு இருப்பவர், பண வசதியும் இருக்கு. அவருடைய ஒரே மகள்தான் சுந்தரி. அவருக்கும் எங்களுக்கும் சுற்றி வளைத்து ஏதோ உறவும் இருக்கிறதாம். அண்ணாவை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும். அண்ணா அவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டான். வரதட்சணையும் கொடுத்து இந்த தோட்டத்தையும் அண்ணா அவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டால் வரதட்சணையும் கொடுத்து இந்த தோட்டத்தையும் வாங்கி மகளுடைய பெயரில் ரிஜிஸ்டர் செய்து தருவதாக சொன்னார். அண்ணாவுக்கு இதற்கு முன் 2 வரன்கள் வந்தன. வசதி படைத்தவர்கள்தான். அதில் ஒருத்தர் மாயவரத்தில் வக்கீலாக இருப்பவர். அவருடைய ஒரே மகள். அண்ணாவின் படிப்பிற்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக சொன்னார். பெண்ணை நாங்களும் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தாள். ஆனால் வீட்டோடு மாப்பிள்ளையாக வரணும் என்று அவர்கள் கண்டிஷன் போட்டதால் அண்ணா சம்மதிக்கவில்லை. அவ்வளவு நல்ல இடத்தை எங்களுக்காக மறுத்துவிட்டான் என்று அம்மா கூட வருத்தப்பட்டாள். ஆனால் என்ன செய்வது? கண்ணுக்கு தெரிந்த விலங்குகள் போ. நாங்கள் அவனுக்கு பாரமாக இருக்கிறோம். எங்களாலேயும் விலக முடியாது. அவனாகவும் விலங்குகளை அறுத்து கொண்டு போக மாட்டான். சுந்தரி பார்க்க எப்படி இருப்பாள்? அழகாக இருப்பாளா? ஆர்வத்துடன் கேட்டேன். பார்க்க நன்றாகத்தான் இருப்பாள். நிறமும் சிவப்புதான். ஆனால் முக லட்சணம் குறைவு. பிடித்து வைத்த மாவு பொம்மை போல் வெளிரிய தோற்றம். அண்ணன் நல்ல உயரம். அந்த பெண் அவனுடைய தோள் அளவுக்கு கூட வரமாட்டாள். இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்து பார்த்தால் ஜோடி பொருத்தம் இல்லை என்று யாருக்குமே தோன்றும். அதிலும் ஒரே குழந்தை என்பதால் செல்வம் அதிகம், பிடிவாத குணம். யார் சொன்னால் செல்லம் அதிகம், பிடிவாத குணம் அதிகம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாள். அவளுடைய சுபாவம் தெரிந்திருப்பதால் அம்மா ரொம்பவும் தயங்கினாள். பரவாயில்லை, யாராவது ஒருவர் பொறுத்து கொண்டு போனால் பிரச்சனை இருக்காது. நான் அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறேன். அண்ணன் அம்மாவை சமாதானப்படுத்தினான். அவர்களுக்கு வாக்கு கொடுத்து ரொம்ப நாளாகிவிட்டது. எனக்கு வரன் திகைய வேண்டும் என்று காத்திருந்தார்கள். 2 கல்யாணங்களையும் ஏறத்தாழ ஒரே நேரத்தில் நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு எப்படியோ இருந்தது. கிருஷ்ணனுக்கும் வேறு பெண்ணுக்கும் நிச்சயமாகி விட்டது என்று தெரிந்தபோது மனதில் வித்தியாசமான உணர்வு பரவியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.